நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மட்டனும் பச்சை அவரை அதையும் வச்சு ஒரு கறி குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு மட்டனை வந்து ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது முருங்காய், கத்திரிக்காய், பச்சை அவரை, உருளைக்கிழங்கு இதை வந்து காய் வந்து குழம்புல போடுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்கு, தேங்காய், தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா. பெரிய வெங்காயம் கீறிட்டு அது நல்லா எண்ணெயில் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம்ல அதை போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது வந்து வெங்காயம் அது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கைவிடாமல் கிளக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த தக்காளி போட்டோன்னா அதில் இருக்க நீர் விட்டதுக்கப்புறம் அது வந்து நார்மலாகிடும். நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி, இதுக்கு தேவையான மசாலா பொடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், அது வந்து ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் நம்ம மட்டனில் போட்டோம். இது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி பண்ணது. இதை 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மட்டன், அதுக்கப்புறம் அவரை, உருளைக்கிழங்கு, முருங்காய், கத்திரிக்காய் இது எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா தேங்காய் விழுது, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, நான் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி, நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சிட்டோம். அதனால் இதுக்கு வந்து நம்ம இந்த கத்திரிக்காய்லாம் கரைஞ்சிரும் இல்லையா, அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டன்லேயும் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க.